அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 12 பார்க்குறோம். இன்டெக்ரல் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? லேட் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதில் எது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எது செகண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸுன்றது அரித்மெட்டிக், சீக்கன் ஸ்கொயர்ன்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் எக்ஸ் தான் முன்னாடி வருது, அப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதனால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுவோம், அதனால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan x. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொஷனில் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இதை ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதனால் ஐ ஈக்குவல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், தெரியல அப்படின்னாலும் இதை இதே ஆர்டரில் எழுதிக்கிட்டு இப்படி ஃபஸ்ட்டு இந்த டயக்னலில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு tan x. அடுத்து ஸ்ட்ரைட்டாக இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது, ஃப்ளாட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் இன்டெக்ரல் சைனும் போடணும், மறந்துடாதீங்க. மைனஸ் இன்டெக்ரல் 1 இன்ட்டு tan x இன்ட்டு dx. ஸோ இப்போ இது எக்ஸ் tan x மைனஸ் இன்டெக்ரல் tan x-ஐ டிஃப்ரென்ஷியேட் அதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று லாக் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ், இன்னொன்று மைனஸ் லாக் காஸ் எக்ஸ். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆகிடும், அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி.